தமிழை என்னுயிர் என்பேன் கண்டு. அப்படி தமிழை என் உயிராக கொண்ட தமிழ் மொழியையும் என் தமிழ் அன்னையையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு உயிர் கொடுத்தது தமிழ் அன்னையாக உறைவிடமாக கொடுக்கக்கூடிய பூமியையும் எனக்கு உணவை தரக்கூடிய மழையும் இயற்கையும் சூரிய பகவானையும் நன்றி கூறி இன்றைய தினம் பொங்கல் தின திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று இறை வணக்கமாக பாமாலை சூட்ட வருகிறார் என் பள்ளி மாணவர் நிரஞ்சன். அம்மா பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம். அருள் வாய்னி இசை தரவாய் நீ, இங்கு வருவாய் நீ, நலம் தரவே நீ. அம்மா மாணிக்க வினை என்றும் மாதேவி கலைவாணி, தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம். ஹரி கல்யாணி அருள் வாணி இசை தரவாய் நீ, இங்கு வருவாய் நீ, நலம் தரவே நீ. அம்மா மாணிக்க வினை என்றும் மாதேவி கலைவாணி, தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம். என் பெயர் அபிகிரைசி. நான் இன்று உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற திருக்குறளின் அர்த்தமும் அதனுடைய இணைந்த வாழ்க்கை பாடல்களையும் பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்பது உழைப்பாளரை குறிக்கும் ஒரு பழமொழி போன்றது. வேலை, முயற்சி, கடின உழைப்பு மட்டும்தான் வாழ்க்கையில் வளர்ச்சியும் செழிப்பையும் தர முடியும் என்பதை எடுத்துரைக்கிறது. திருக்குறள் இந்த தமிழ் தத்துவ பெருமிதம் இழப்புகளை உணர்த்தும் அறிகுறிகள் போன்ற நூல் மனித வாழ்க்கைக்கு முன்னிலையில் ஒளி தருகிறது. பொங்கல் அன்று காய்கனியும் சக்கர பொங்கலையும் சூரியனுக்கு நன்றி சொல்லும் திருநாள். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நல்வாழ்த்துக்கள் கூறிய அபிகிரேசிக்கு நன்றிகள். இதோ உங்களது மாணவர்களுக்கு நன்றிகள். உழைப்பே வாழ்வு, உழவரே வாழ்வின் ஆதாரம், உழவு இன்றி உலகம் இல்லை என்று எடுத்துக்கூற வருகின்றார் பூஜா. வணக்கம், என் பெயர் பூஜா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மண்ணும் மனிதனும் பற்றி சில கருத்துக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். மண்ணும் மனிதனும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத உறவாகும். மனிதன் பிறப்புவது மண்ணிலிருந்து, அவன் வாழ்வது மண்ணின் மேல், இறுதியில் மீண்டும் மண்ணிலே கலக்கிறான். மண்ணே நமக்கு உணவு தருகிறது, மண்ணே நமக்கு உறைவிடம் தருகிறது, மண்ணே நமது வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. மண்ணை காக்காமல் மனிதனை காக்க முடியாது. மண்ணை மதித்தால் மனித வாழ்க்கையும் உலரும். எனவே மண்ணை நேசி, மண்ணை பாதுகாத்து மனிதனாக வாழ்வோம். நன்றி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அழகாக பழைய பொருட்களை மாற்றி புதிய வரவுகளை எடுத்து வைக்கக்கூடிய நாள் தான் போகி. உடன் கொண்டாட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத உழவருக்கு கவிப்பாட வருகின்றார் நிரஞ்சன். வணக்கம், என் பெயர் அஸ்மி ரஞ்சன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கவிதை போட்டி. தலைப்பு: விவசாயிகளின் உன்னத நாள். நெல்மணியை கண்மணியாய் பொன்மணி போல் போட்டிடவே புல்லெடுத்து கல்லெடுத்து வளர உன்னை பாதுகாப்போம். நீர் விட்டு களை எடுத்து உரம் விட்டு வளர்த்திடுவோம். கனம் உன்னை பார்த்திடுவோம், உன்னை காத்து மகிழ்ந்திடுவோம். விவசாயி உழைத்திடவே உடலெல்லாம் உயர்த்திடவே அரிசி பல வண்ணமிங்கு மனமோ மின்னும் நங்கு. உயிரெல்லாம் உண்டு வாழ வேண்டும், உழவு தொழில் நன்றாய் பேண வேண்டும். நன்றி. பேண வேண்டும் என்பதை பற்றி அழகாக கூறிய நிறைஞருக்கு நன்றிகள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழங்கு சங்கே முழங்கு என்று கூறும் பாரதிதாசனை போன்று சங்க தமிழிலே திருக்குறளை முழங்க வருகின்ற தீக்ஷிதா. ஆதி பகவன் முதிற்றை உலகு கற்றத்தினால் ஆய பயனென்கோள் வாழறிவார் நற்றால் தொழறியனின் மலர் மிசை ஏகினா மானறி சேர்ந்தா நிலமிசை நீரு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தாக்கு யாடும் இடுமே இள இருள் இருவனியம் சேர
புகில் புரிந்தான் மாட்டு பொறிவாயில் 5 வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடுவான் அறவாளி. தித்திக்கும் சர்க்கரை பொங்கல், தெவிட்டாத பால் பொங்கல், பால் போன்ற மழலையிலே பொங்கல் கருத்தை கூற வருகின்றார் நம் பள்ளி மாணவி இஷானி. மதிப்புக்குரிய ஆசிரியர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் என் பெயர் இஷானி. நான் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் SS சிக்சன் பள்ளி. இன்று நான் உழைவரின் திருநாள் பொங்கல் பற்றி பேசப் போகிறேன். இந்த நாள் விவசாயிகளுக்கு நாம் நன்றி கூறும் நாள். சூரியன், மாடு, மண் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்கிறோம். புது பானையில் பொங்கல் சமைப்போம். புது உடைகளை அணிந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படும். போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் மற்றும் காணும் பொங்கல். தைப்பொங்கல் அன்று சூரியனை வணங்குகிறோம். சூரியன் நமக்கு ஒளியும் வெப்பமும் தருகிறார். எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை அழகாக கூறிய இஷானிக்கு நன்றிகள்.